அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு அபெக்ஸ் லா அகாடமி. மீண்டும் ஒரு அருமையான ஒரு லீகல் கிளாஸிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அபெக்ஸ் லா அகாடமி எப்பொழுதும் உங்களுக்காக நல்ல நல்ல ஸ்பீக்கர்களை எங்கேஜ் செய்து நல்ல நல்ல டாபிக்ல உங்களுக்கு நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். வெல்கம் ஆல் லீகல் ஃப்ராட்டர்னிட்டி ஃபார் சச் ஒண்டர்ஃபுல் கிளாஸ் டுடே. இன்றைய ஸ்பீக்கர் Advocate Kavipriya. She has almost 3 years of experience as advocate in Tirupur and Coimbatore courts, and she has extensively handled civil and criminal cases. Nalla School of Excellence in Law law படிச்சிருக்காங்க. Such a great speaker. Today she is going to talk about very very interesting topic, Specific Relief Act. The Specific Relief Act, there are a lot of apprehensions. I think அனைத்து legal persons எல்லாத்துக்கும் தெரியும். இதுல so many apprehensions are there. இந்த Specific Relief Actல என்ன எப்படி என்ன அப்படிங்கிறது அதை பத்தி I am also very much anxious to listen from Advocate Kavipriya. Let us make this session as very interactive, and this is a very good topic also selected by Advocate Kavipriya. And I request Advocate Kavipriya to take it over. Thank you very much. Over to Advocate Kavipriya. Thank you, sir. Thank you so much. That was a lovely introduction, sir. Thank you so much. Good evening to all the participants here. என் பேர் கவிப்ரியா. நான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால முடிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ண டாபிக் வந்துட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963. ஒரு சிவில் சைட் ப்ராக்டிஸ் பண்ற ஒரு அட்வொகேட்டுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஆக்டா இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் இருக்கும். ஸோ இந்த ஆக்ட் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு ஆக்டா இருந்தாலுமே இந்த செஷன்ல ஐ வில் மேக் ஷுர் நம்ம படிச்ச அதே விஷயத்த ஒரு ரீகாலாவும் ஒரு ரெஃப்ரெஷிங் மெமரியாவும் நம்ம இந்த செஷனை வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், இந்த நேம்ல இருந்தே நம்மளுக்கு தெரியுது இந்த ஆக்ட் வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஃப்ஸை மட்டுமே கிராண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டா இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963ங்கிற பேர் வருது. இதுல இந்த ஆக்ட் கீழே ஒரு 7 கைண்ட் ஆஃப் ரிலீஃப்ஸை வந்துட்டு கோடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் இந்த ஆக்டுக்கு கீழே நம்ம வந்துட்டு கோர்ட்ஸ்ல இன்ஸ்டிடியூட் பண்ணி கேசஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன, எதுக்காக இந்த ஆக்ட் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஒரு பேசிக் ஹிஸ்டரி, இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டோட ஒரு பேசிக் ஹிஸ்டரி பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டோட இயர் வந்து 1963. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கைண்ட்ஸ் ஆஃப் ரிலீஃப்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடியும் இதே ரிலீஃப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பட் வெவ்வேறு நேம்ல இருந்துச்சு. ஒரு கான்ட்ராக்டை நம்ம ஒரு கான்ட்ராக்டை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு பிரீச் ஏற்படுது அப்படின்னா அதுக்கான ரெமெடி வந்துட்டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி என்ன இருந்துச்சுன்னா டேமேஜஸ் மட்டுமே இருந்துச்சு. சோ அது அந்த காலத்துல அடிக்குவேட்டா இல்ல, போதுமானதா இல்ல அப்படிங்கிற காரணத்தினால நம்ம அந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணுங்க, இல்ல அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு பிரீச் பண்ணாம தடுங்க, இன்ஜங்ஷன்ஸ் அதெல்லாம் அப்பவுமே வந்துட்டு ப்ளீட் பண்ணாங்க. பட் அதுக்கான ரெமெடி கோடிஃபைட் லால இல்லாம இருந்துச்சு. ஸோ அதுக்காக இங்கிலாண்டோட காமன் லா டாக்ட்ரினான டாக்ட்ரின் ஆஃப் ஈக்விட்டியை பேஸ் பண்ணி இதே ரிலீஃப்ஸை வேற சில நேம்ல கோர்ட்ஸ் வந்து கிராண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன் தி இயர் ஆஃப் 1877 இங்கிலீஷ் கோர்ட்ஸ், இங்கிலீஷ் லா படி ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1877 ஒரு கோடிஃபைட் லாவை கொண்டு வர்றாங்க. That act gone to lot of amendments. ஒரு 6 amendments வந்துட்டு அந்த ஆக்ட்ல நடந்ததுக்கு அப்புறமா 1963ல இந்த மொத்த 1877 ஆக்டையுமே ரிப்பீல் பண்ணிட்டு இப்ப இருக்கிற பிரசன்ட் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு இந்த ஆக்டை கோடிஃபை பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டோட பிரியாம்பலை பாருங்களேன். எந்த ஒரு ஆக்ட் எடுத்தாலும் அதோட ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அதோட பிரியாம்பல். ஸோ இந்த ஆக்டோட பிரியாம்பல்ல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க தட் இந்த ஆக்டோட பர்பஸ் எதுக்காகன்னா டு டிஃபைன் அண்ட் அமெண்ட் த லா ரிலேட்டிங் டு சர்டைன் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப். ஸோ இதுல ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இந்த ஆக்ட் படி சில ஸ்பெசிபிக் ரிலீஃபை வரையறைப்படுத்துறாங்க, அதாவது டிஃபைன் பண்றாங்க. அட் த சேம் டைம் ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் ரிலீஃப்ஸை அமெண்ட் பண்ணி இந்த ஆக்டை கொண்டு வர்றாங்க.
So I've already mentioned you, இதுல 7 kinds of specific reliefs இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு recovery of possession. Second, specific performance of contracts. Third, rectification of instruments. Fourth, rescission of contracts. Fifth, cancellation of instruments. Sixth, declaratory relief. And seventh, preventive relief, which is nothing but injunctions. So இந்த 7 kinds of relief-ஐயும் நம்மளுக்கு கொடுக்கறனாலதான் இத ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ங்கிற நேம்ல நம்மளுக்கு இந்த ஆக்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்துட்டு மொத்தமா 44 செக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு ஷெட்யூல் இருக்கு. இத மொத்தமா 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. Part 1 deals with preliminary, Part 2 deals with specific relief, and Part 3 deals with preventive relief. So இப்ப நம்ம டைரக்டா வந்துட்டு ஆக்டுக்குள்ள போயிடலாம். Part 1 preliminary. இந்த preliminary பார்ட்ல மொத்தமா 4 செக்ஷன்ஸ் இருக்கு. Section 1, as usual எல்லா ஆக்ட்லயும் இருக்கிற மாதிரி Section 1 is the short title, extent and commencement. So இது நம்ம பெருசா கவனிக்க தேவையில்லை. இந்த ஆக்ட் வந்துட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963ன்னு குறிப்பிடுறோம். இது வந்துட்டு ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு இருந்துச்சு. அது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி நம்மளுக்கு இப்ப அது வந்துட்டு ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கும் இப்ப இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். இது என்னைக்கு ஆபரேஷனுக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1st March 1964ல இருந்து ஆபரேஷனுக்கு வருது. சோ இதுதான் நம்மளுக்கு செக்ஷன் 1ல கொடுத்திருக்கிற விஷயங்கள். இப்போ மூவிங் டு செக்ஷன் 2 டெஃபினிஷன் க்ளாஸ். இதுல இருந்துதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன்ஸே ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்ப கிளாஸ் ஏ ஆப்ளிகேஷன், இதைதான் நம்ம மெயினா பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த ஆப்ளிகேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டியூட்டி என்ஃபோர்சியபிள் பை லா, அதத்தான் ஆப்ளிகேஷன் சொல்றாங்க. அப்ப எல்லா டியூட்டியுமே என்ஃபோர்சியபிளா அப்படின்னு கேட்டா கிடையாது. எந்தெந்த டியூட்டி எல்லாம் லீகல் ஆப்ளிகேஷன்ஸை என்டைட்டில் பண்ணிருக்கோ அது மட்டும்தான் என்ஃபோர்சியபிள் டியூட்டி, அதைத்தான் இதுல ஆப்ளிகேஷன் சொல்றோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, பால்ஃபர் விசஸ் பால்ஃபர் கேஸ். இந்த கேஸ் நம்ம எல்லாத்துக்குமே கான்ட்ராக்ட் ஆக்ட் படி நம்ம எல்லாருமே இந்த கேஸை வந்துட்டு ஒரு தடவையாச்சும் படிச்சிருப்போம். சோ இந்த கேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஸ்ரீலங்காக்கு போயிருப்பாங்க. அங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்க ஒய்ஃப் விட்டுட்டு அவர் சொந்த ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிருவாரு. பட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் உனக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் உங்க 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்பட்டுரும். அதனால பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருக்க மாட்டாரு. இப்போ ஒய்ஃப் வந்துட்டு இது எங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சு, அதை வந்துட்டு நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு கோர்ட்ஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. பட் கோர்ட் வுட் ஹெல்ட் தட் இது ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் கிடையாது. இத வந்துட்டு என்டர் பண்ணும் போது இத வந்துட்டு லீகலா என்ஃபோர்ஸ் பண்றோம் அப்படிங்கிற இன்டென்ஷனோட என்டர் பண்ணப்படல. இது வந்துட்டு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் மூலமா அவர் சொன்ன ஒரு கமிட்மெண்டே தவிர இது ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் கிடையாது அப்படின்னு கோர்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருவாங்க. சோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அப்பா வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா நான் உனக்கு பைக் வாங்கி தரேன் அப்படின்னு எல்லாம் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு கான்ட்ராக்ட். இப்ப நான் பாஸ் ஆயிட்டா எங்க அப்பாவை பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்ஸ்ல எந்த விதமான கேஸ் போட முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஆல் ஜஸ்ட் லவ் அண்ட் கேர் அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன். சோ இது எதுவுமே லீகல் ஆப்ளிகேஷன்ங்கிற கேட்டகரி கீழே வராது. சோ இதுதான் செக்ஷன் 2 clause A ஆப்ளிகேஷனோட டெஃபினிஷன். ஐ ஹோப் நான் ரொம்ப ஃபாஸ்டா போலையில ஸ்லோவா தானே போறேன். எஸ் மேம், இட்ஸ் ஃபைன் மேம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் 2B செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது எழுத்துப்பூர்வமா எழுதின ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல எதுக்காக செட்டில்மெண்ட் எழுதுவோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இதுல நிறைய வேர்ட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். பட் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியோட சக்சசிவ் இன்ட்ரெஸ்ட், இதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட இருக்க போகுது, யார்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேர போகுது அப்படின்னு எழுதுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு தான் செட்டில்மெண்ட் அப்படின்னு 2 clause Bல கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்கான், அதர் தென் வில் ஆர் கோடிசில். இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல சொல்லி இருக்கிற வில் ஆர் கோடிசில தவிர மீதி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அப்படின்னு கொடுத்திருக்கான். அதுக்கான காரணம் என்ன நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே புரியும். ஒரு வில்லுக்கும் செட்டில்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வில்லுங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். சோ அது இல்லாம அட் பிரசன்டே ஒரு டாக்குமெண்ட் மூலமா என்னோட இந்த ப்ராப்பர்ட்டியோட இன்ட்ரெஸ்ட் யாருக்கு போக போகுது அப்படிங்கறத சொல்றதுதான் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2 clause Bல கொடுத்திருக்காங்க.
மூவிங் டு 2 clause C and D, ட்ரஸ்ட், ட்ரஸ்டி. இதுல எதையுமே வந்துட்டு இந்த ஆக்ட்ல டிஃபைன் பண்ணல. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் கீழே ட்ரஸ்டும் ட்ரஸ்டியும் என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதே மீனிங்க நீங்க இதுலயும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி CNDல கொடுத்திருக்காங்க. இப்ப கிளாஸ் இ, ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ங்கிறது வந்துட்டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல கொடுத்திருக்கிற சப்ஸ்டாண்டிவ் ரைட்ஸுக்கு உண்டான ரெமெடியா தான் நம்ம வந்துட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டையே பார்க்கணும். ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ங்கிறது ஒரு சப்ஸ்டாண்டிவ் லா தான். கான்ட்ராக்ட் ஆக்டும் ஒரு சப்ஸ்டாண்டிவ் லா தான். ஆனா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ங்கிறது ரெமிடியல் லா. கான்ட்ராக்ட் ஆக்ட்ங்கிறது ரைட் எஸ்டாப்ளிஷ் பண்ற லா. ஸோ அந்த ரைட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு எல்லாத்துக்கான ரெமிடியை நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே பார்க்க முடியும். ஸோ அதனாலதான் இந்த கிளாஸ் இல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்ட்ல ஒரு சில வேர்ட்ஸுக்கோ எக்ஸ்பிரஷனுக்கோ ஒரு டெஃபினிஷன் இல்லைன்னா அதுக்கான டெஃபினிஷனை நீங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் இ. ஸோ இதோட நம்மளோட டெஃபினிஷன் பார்ட் ஓவர். மூவிங் டு செக்ஷன் 3. செக்ஷன் 3ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இது ஒரு சேவிங்ஸ் கிளாஸ். இதுல மொத்தமா அவன் சொல்ல வர விஷயம் வெரி சிம்பிள். இந்த ஆக்ட் எந்த வகையிலுமே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டையோ இல்ல இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டையோ பாதிக்காது. will not affect தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அண்ட் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது கிளியரா வந்து செக்ஷன் 3ல கொடுத்திருக்காங்க. செக்ஷன் 4, இது ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன் ஃபார் ஜுடிஷியல் ஆஸ்பிரன்ஸ். இது ரிலேட்டடான டைரக்ட் கொஸ்டின்ஸே நம்மளுக்கு வந்துட்டு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ஸ்ல வந்திருந்துச்சு. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பெசிபிக் ரிலீஃப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலோட சிவில் ரைட்டை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு மட்டுமே ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே நம்ம வந்து ரிலீஃப்ஸ் கேட்க முடியுமே தவிர பீனல் ப்ரொவிஷன்ஸை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு கேட்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்துட்டு எனக்கும் இன்னொரு பர்சனுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அதை அந்த இன்னொரு பர்சன் பண்ணல அப்படின்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த ஆக்ட் கீழே நான் கேசஸ் இன்ஸ்டியூட் பண்ண முடியும். ஆனா அதே இது அவனை பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த ஆக்டுக்கு கீழே எந்த விதமான ரிலீஃப்ஸையும் கேட்க முடியாது. பீனல் லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேஸ் இன்ஸ்டிடியூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 4. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரிலிமினரி பார்ட் 1 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப பார்ட் 2 போறோம். இதுல வந்துட்டு மொத்தமா உங்களுக்கு சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா 6 சாப்டர்ஸ் இருக்கு. இதுல நான் சாப்டர் 1 நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ சாப்டர் 1 என்ன அப்படின்னு, இதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஃப், ரெக்கவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இது ரிலேட்டடா எல்லா அட்வொகேட்ஸும் நம்ம கேஸ் இன்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இதை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு. ஃபர்ஸ்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, செக்ஷன் 5 and 6 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் சொல்லுது. செக்ஷன் 7 and 8 மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் சொல்லுது. இப்போ செக்ஷன் 5 ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். செக்ஷன் 5ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனுக்கு என்டைட்டில்டா இருக்கிற ஒரு பர்சனா இருந்தா அவங்கிட்ட இருந்து பொசிஷன் இன்னொரு பர்சனுக்கு போயிருது அப்படின்னா அந்த என்டைட்டில்டான பர்சன் வந்துட்டு சிபிசில கொடுத்திருக்கிற ப்ரொவிஷன்ஸ் மூலமா பொசிஷனை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 5. இதுல என்ன ஒரு பர்சன் என்டைட்டில், ஹூ இஸ் த பர்சன் என்டைட்டில் டு பொசிஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற கொஸ்டின் நம்மளுக்கு அரைஸ் ஆகும். யார் வந்துட்டு ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோ அவங்கதான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு என்டைட்டில்டு பர்சன். இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் டைட்டில் கேட்கக்கூடிய ஒரு செக்ஷன். இந்த டைட்டில் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓனர்ஷிப் டைட்டிலாவும் இருக்கலாம், பொசஷனரி டைட்டிலாவும் இருக்கலாம். இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு வீட்டுல குடியிருக்கேன். அந்த வீடு வந்து என் வீடு இல்லதான், ஆனா நான் தான் அந்த வீட்டுல இருக்கேன். பொசஷன் எங்கிட்ட இருக்கு. ஒரு தேர்ட் பர்சன் எங்கிட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டிய அவர் பொசிஷனுக்குள்ள வந்துடுறாரு. அப்படி இருந்தாலுமே நான் ஓனரா இல்லாத பட்சத்திலும் எனக்கு பொசஷனரி டைட்டில், அவரை விட பெட்டர் டைட்டில், ஹீ இஸ் a stranger to the property, அவரை விட எனக்கு பெட்டர் டைட்டில் இருக்கிற காரணத்தினால என்னோட பொசஷனரி டைட்டிலை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு செக்ஷன் 5க்கு கீழே கேஸ் இன்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சிபிசில கொடுத்திருக்காங்க, நாட் த்ரூ ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். இதுக்கான லிமிடேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வாஸ்ட் லிமிடேஷன் கொடுத்திருக்கான்.
12 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. அதாவது நான் வந்து ஒரு பொசஷனரி டைட்டிலாவும் இருக்கலாம், இல்ல ஓனர்ஷிப் டைட்டில்லையும் நான் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டில இருக்கலாம். என்ன டிஸ்போசஸ் பண்ணி இன்னொரு பர்சன் அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, எனக்கு அவங்கள விட பெட்டர் டைட்டில் இருக்கு அப்படிங்கிறது என்னால ப்ரூவ் பண்ணக்கூடிய பட்சத்தில் எனக்கு பொசிஷனை ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இந்த செக்ஷன் 5 ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்ப மூவிங் டு செக்ஷன் 6. இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வராத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. செக்ஷன் 6 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல ஏதோ ஒரு கொஸ்டின் எல்லா டைமும் வந்துகிட்டே தான் இருக்கு. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டில குடியிருக்கேன், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டில நான் பொசிஷன்ல இருக்கேன், இமீடியட் பொசிஷன்ல நான் இருக்கேன். என்னோட பர்மிஷன் இல்லாம, என்னோட கன்சென்ட் இல்லாம என்ன இன்னொரு பர்சன் டிஸ்போசஸ் பண்ணிடுறாங்க, என்ன வெளியனுப்பிடுறாங்க. அப்படிங்கிற போது நானோ இல்ல எனக்கு கீழே என்னோட லீகல் ஹெய்ஸோ என் மூலமா வரக்கூடிய பர்சன்ஸோ ஒரு சூட் ஒண்ணு ஃபைல் பண்ணி அந்த டிஸ்போசஸ் பண்ண பர்சன் கிட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனை ரெக்கவர் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்துட்டு செக்ஷன் 6. ஒரு any person is dispossessed without his consent of immovable property otherwise than in due course of law. இந்த வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியூ கோர்ஸ் ஆஃப் லா. கரெக்டான கோர்ட்டுக்கு போய் என்ன வந்துட்டு ரிமூவ் பண்ணாம அவங்களா என்ன வெளியே அனுப்பிடுறாங்க, என்ன திடுதுப்புன்னு வந்துட்டு என்ன வந்துட்டு நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வெளியே போகணும் அப்படின்னு ஒருத்தவங்க என்ன துரத்துறாங்க. அப்படிங்கும் போது நான் செக்ஷன் 6க்கு கீழே சூட் இன்ஸ்டிடியூட் பண்ணி என்னோட பொசிஷனை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு நான் வந்து டிஸ்போசிஷன் பண்ணதுல இருந்து 6 மாசத்துக்குள்ள நான் இந்த சூட்டை வந்துட்டு ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி இந்த சூட்டை கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா என்னால ஃபைல் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த செக்ஷனுக்கு கீழே ஒரு சூட் ஃபைல் பண்ணி அதுல ஒரு ஆர்டர் கோர்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எகெயின்ஸ்டா எந்த விதமான அப்பீலோ இல்ல ரிவ்யூவோ கிடையாது. யூ கேன் ஒன்லி ஆப்ட் ஃபார் ரிவிஷன். அப்பீலும் கிடையாது, ரிவ்யூவும் கிடையாது. இப்ப இந்த செக்ஷனோட ஆப்ஜெக்டே என்ன அப்படின்னா, யாரையும் வந்துட்டு சட்டத்துல வந்து நம்ம கையில எடுத்துக்கிட்டு ஒருத்தனை நீங்களே ஓனராவே இருந்தாலுமே அந்த பர்சனை நீங்க வந்துட்டு வெளியே அனுப்ப கூடாது, நீங்க கோர்ட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரிகாஷனரி செக்ஷன் தான் இந்த செக்ஷன் 6. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு லேண்ட்லார்ட் இருக்காரு, அவங்க இடத்துல வந்துட்டு ஒரு டெனன்ட் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த டெனன்ட்டை வந்துட்டு லேண்ட்லார்ட் நினைச்சப்பெல்லாம் அவர் வந்து வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கும் அவர் வந்து ப்ராப்பரா கோர்ட்டுக்கு போய் டியூ கோர்ஸ் ஆஃப் லால சூட் ஃபார் எஜெக்ட்மெண்ட் ஃபைல் பண்ணி எவிக்ஷன் ஃபைல் பண்ணி அதுல ஆர்டர் வாங்கி தான் டெனன்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும். அப்படி ஒரு வேலை டெனன்ட்டை அவர் ஃபோர்சிபிளா ரிமூவ் பண்றாரு அப்படிங்கும் போது அந்த டெனன்ட்டுக்கான ஒரு ரிலீஃபை தான் இந்த செக்ஷன் 6 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல கொடுத்திருக்காங்க. இதுல கிளாஸ் 4 பாருங்க. Nothing in this section shall bar any person from suing to establish his title to such property and to recover possession thereof. சோ இப்ப வந்துட்டு இதுல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுல இந்த செக்ஷனுக்கு கீழே நான் தான் இதுல டைட்டில் ஓனர்னெல்லாம் பிளைன்டிஃப் வந்து சொல்லவே தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அந்த டைட்டில் ஓனருக்கு என்ன ரிலீஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைட்டில் ஓனருக்கு இன்னொரு சூட் அவர் ஃபைல் பண்ணி நான் தான் ஓனர்னு சொல்லி கேட்கறதுக்கான உரிமை உண்டு. அதை இந்த செக்ஷன் எந்த வகையிலையும் தடை பண்ணாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிளாஸ் 4. சோ கிளாஸ் 5க்கும் கிளாஸ் 6க்கும் இதெல்லாம் தான் டிஃபரன்ஸ். ஒண்ணு வந்துட்டு அங்க டைட்டில பேஸ் பண்ணி தான் ரிலீஃப் கேட்க முடியும். பட் கிளாஸ் 6ல டைட்டில் பேஸ் பண்ணி ரிலீஃப் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கிட்ட இமீடியட் பொசிஷன் இருந்துச்சோ அவங்க பிளைன்டிஃபா சூட் இன்ஸ்டிடியூட் பண்ணலாம். செகண்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க லிமிடேஷன் வந்துட்டு 12 இயர்ஸ், இங்க லிமிடேஷன் வந்து ஜஸ்ட் 6 months. 6 monthsக்குள்ள நம்ம இந்த சூட்டை இன்ஸ்டிடியூட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இது கீழே ரிலீஃப் கிளைம் பண்ண முடியும். சோ இதுதான் வந்துட்டு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, கிளாஸ் எடுங்க. ஓகேங்க மேம். ஓகே.
இப்ப ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டியை இப்ப நம்ம பார்க்க போறோம். முன்னாடி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம், இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஸோ இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியில செக்ஷன் 7ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட பொசஷனுக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவர் சிபிசி மூலமா வந்துட்டு ரெக்கவர் பண்ணிக்கலாம். சேம் அங்க செக்ஷன் 5ல எப்படி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு சிபிசி மூலமா ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்களோ அது மாதிரி இங்க மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு சிபிசி மூலமா ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத செக்ஷன் 7ல கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அது என்ன ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அசர்டைனபிள் அண்ட் ஐடென்டிஃபையபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு நெல்லு மூட்டை, அந்த மூட்டை வந்துட்டு என்னோடது, ஏவோடதுன்னு வச்சுக்கோங்க. ஏவோட நெல்லு மூட்டை பி கிட்ட இருக்கு. ஆனா அதுல எது என்னோட நெல்லு மூட்டைன்னு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடிய மாதிரி இருக்கு. என் மூட்டையை தனியா வச்சிருக்கான், அவனோட சில மூட்டைகளை தனியா வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது ஏனால அந்த நெல்லு மூட்டையை வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ஸ்பெசிபிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியற மாதிரி இருக்கு. ஆனா அதே இது ஏவோட நெல் மூட்டையோட பியோட நெல்லையும் சேர்த்துட்டாங்க அப்படின்னா ஏக்கு தன்னோட நெல் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல ரெக்கவரி பண்ண முடியாது. அதுக்கு நம்ம டேமேஜஸ் தான் கேட்க முடியும் பிக்கு எகெயின்ஸ்டா. சோ இதுதான் ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான அர்த்தம். அதாவது அசர்டைனபிள் அண்ட் ஐடென்டிஃபையபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த செக்ஷன் 7 and 8 கீழே வர முடியும். இல்லைன்னா இதோட ரிலீஃபை வந்துட்டு கிளைம் பண்ண முடியாது. இப்போ செக்ஷன் 7ல எக்ஸ்பிளனேஷன் 1 பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் 1ல ஒன்னும் பெருசா கொடுக்கலைங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரதீப் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே. இதுல எக்ஸ்பிளனேஷன் 1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அதுல அவர் என்டர் பண்ணாத ஒரு ப்ராப்பர்ட்டியா கூட இருக்கலாம். சாரி, அவரோட ப்ராப்பர்ட்டி இல்லைனாலுமே இனி பெனிஃபிஷியரி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சூட் இன்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் எக்ஸ்பிளனேஷன் 1. மூவிங் டு எக்ஸ்பிளனேஷன் 2. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட ஓனரா பிளெயின்டிஃப் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெஷல் ஒரு டெம்பரரி ரைட் இருக்கிற பர்சன் கூட இந்த சூட்டை இன்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப வந்துட்டு ஒரு பெயில்மெண்ட் நடந்திருக்கு. பெயிலி இருக்காங்க. நான் வந்து ஒரு என்னோட நாயை வந்துட்டு பின்னு ஒரு பர்சன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வெளியூர் போயிருக்கேன். இப்ப பிக்கு வந்துட்டு அதோட ஸ்பெஷல் ஒரு டெம்பரரி ரைட் டு தட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னோட நாயோட ஸ்பெஷல் ஒரு டெம்பரரி ரைட் வந்துட்டு பிங்கிற பர்சன் கிட்ட இருக்கு. இப்ப அவர்கிட்ட இருந்து சிங்கிற பர்சன் அந்த டாகை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னா, B, though he is not the owner of the dog, Bக்கு ரைட் இருக்கு to institute a suit under section 7. So இதுதான் எக்ஸ்பிளனேஷன் 2. ஸ்பெஷல் ஒரு டெம்பரரி ரைட் இருந்தாலே போதுமானது. நான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெஷல் ஒரு டெம்பரரி ரைட் டு பொசிஷன் இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்றதுதான் எக்ஸ்பிளனேஷன் 2. இப்போ மூவிங் டு செக்ஷன் 8. Liability of person in possession not as owner to deliver to persons entitled to immediate possession. So section 7 ஓட கோரிலேஷன் தான் இந்த செக்ஷன் 8. இந்த செக்ஷன் 8ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தந்த சிச்சுவேஷன்ஸ்ல கண்டிப்பா வந்துட்டு அந்த பர்சன் வந்து பொசிஷனை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன் 8. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த டிஃபனன்ட் வந்துட்டு ஏஜென்ட் ஆர் ட்ரஸ்டி ஆஃப் த பிளெயின்டிஃப்ங்கிற கெப்பாசிட்டியில அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணி அப்போ பிளெயின்டிஃப் வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி கொடுன்னு கேட்டா டிஃபனன்ட் கண்டிப்பா திருப்பி கொடுத்தாகணும். இது கிளாஸ் ஏ, 8 கிளாஸ் ஏ. ஒரு ஏஜென்டாவோ ட்ரஸ்டியாவோ பிளெயின்டிஃபோட ஏஜென்ட் ஆர் ட்ரஸ்டி ஆஃப் த பிளெயின்டிஃப்ங்கிற கெப்பாசிட்டி கீழே ஒருத்தவங்க வந்துட்டு அந்த திங்க கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து டிஃபனன்ட் ஹேஸ் டு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் ஏ. கிளாஸ் பில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு
அத வந்து ரிட்டர்ன் பண்ணாம மணி காம்பன்சேஷன் கொடுத்து அத வந்து ஈடு கட்ட முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியா இருந்தா நீங்க ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க. when compensation in money would not afford the plaintiff adequate relief for the loss of the thing claimed. அந்த தொலைஞ்ச அந்த அந்த பிளெயின்டிஃப் கிட்ட இல்லாத ஒரு பொருள் டிஃபனன்ட் கிட்ட இருந்து அந்த பொருள் வந்துட்டு மணி காம்பன்சேஷன்னால ஈடுகட்ட முடியாத ஒரு பொருளா இருந்துச்சுன்னா டிஃபனன்ட் ஹேஸ் டு ரிட்டர்ன் த ப்ராப்பர்ட்டி டு த பிளெயின்டிஃப் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் பி. கிளாஸ் சில என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட டேமேஜ வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு அசர்டைனே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்திலையும் அந்த ப்ராப்பர்ட்டியை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கிளாஸ் சி. கிளாஸ் டில என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளெயின்டிஃப் கிட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை டிஃபனன்ட் வந்து ராங்ஃபுல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போதும் கண்டிப்பா வந்து டிஃபனன்ட் பிளெயின்டிஃப்க்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 சிச்சுவேஷன்ஸை செக்ஷன் 8ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கான். அந்த எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்கன்னா கிளாஸ் பி அண்ட் சி, அதாவது காம்பன்சேஷன் இன் மணியும் ஆக்சுவல் டேமேஜும் அது ரிலேட்டடா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜென்ரலா கோர்ட்ஸ் என்னென்ன ப்ரிசியூம் பண்ணிப்பாங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஆர்டிகல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து ஜென்ரலா எப்படி ப்ரிசியூம் பண்ணிப்பாங்கன்னா பிளெயின்டிஃப்க்கு வந்து அந்த காம்பன்சேஷன் இன் மணி கொடுத்து ஈடுகட்ட முடியாது, இல்ல வந்துட்டு அந்த அந்த எவ்வளவு ஆக்சுவல் டேமேஜ் நடந்திருக்கும் அப்படிங்கறத அசர்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ப்ரிசம்ஷன், அதாவது ப்ரிசியூம் எப்பவுமே வந்து ஃபேவர் ஆஃப் பிளெயின்டிஃப்க்கு ஃபேவரா தான் ப்ரிசம்ஷன் இருக்கும். டிஃபனன்ட் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும், இல்ல இது பணம் கொடுத்தாலே இதுக்கான ஈடு கட்டிடலாம், இல்ல இது பணத்தால நான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை நானே வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்து அவங்களுக்கு நான் வந்து சரி பண்ணிடுவேன் அப்படிங்கறத டிஃபனன்ட் தான் ப்ரூவ் பண்ணணுமே தவிர கோர்ட்ஸ் வந்து ஜெனரலா ப்ரிசம்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் த பிளெயின்டிஃப் தான் பண்ணோம் அப்படிங்கறதுதான் இந்த செக்ஷன் 8. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது வந்து சாப்டர் 1 ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதுல மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் எல்லாரும் நம்ம ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டு போட்டிருப்போம். ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுக்கு கீழே நான் வந்துட்டு வரிசையா செக்ஷன் வைஸ் போகாம டு த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்துட்டு ஜகிள் பண்ணி தான் போறேன். ஸோ இதுல செக்ஷன் 9 டிஃபென்சஸ் ரெஸ்பெக்டிங் சூட்ஸ் ஃபார் ரிலீஃப் பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட். இப்போ ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒரு கான்ட்ராக்ட் இருக்கணும். அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு ஒரு பார்ட்டி என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்து இன்னொரு பார்ட்டி முன் வராத பட்சத்துல அந்த ரெடி அண்ட் வில்லிங்கா இருக்கிற பார்ட்டி வந்துட்டு சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் போடுவார். ஸோ இதுதான் வந்துட்டு ஜெனரல் கிரக்ஸ். அப்படி ஒரு பர்சன் ஒரு பிளெயின்டிஃப் வந்துட்டு ஐ எம் ரெடி அண்ட் வில்லிங் டு do my part of the contract, ஆனா டிஃபனன்ட் வந்து ரெடி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சூட் இன்ஸ்டிடியூட் பண்ணிட்டா டிஃபனன்ட்டுக்கு என்னென்ன டிஃபென்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 9. ஸோ இந்த செக்ஷன் 9ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டை பொறுத்து என்னென்ன டிஃபென்சஸ் எல்லாம் வேற சில லாஸ்ல என்னென்ன டிஃபென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லா டிஃபென்ஸுமே டிஃபெண்டன்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 9. ஸோ வேற எங்க டிஃபென்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? Go to Indian Contract Act. So Indian Contract Actல நம்மளுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு கான்ட்ராக்ட் வந்து என்ஃபோர்சபிள் பண்ணணும்னா அது கெப்பாசிட்டி டு என்டர் இன்டு கான்ட்ராக்டா இருக்கணும், அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு கன்சிடரேஷன் ப்ராப்பரா இருக்கணும், அப்போஸ் டு பப்ளிக் பாலிசியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கு, கோயர்ஷன் அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா இந்த கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டிஃபென்ஸ் எல்லாம் வச்சு அந்த சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து டிஃபெண்டன்ட் வந்து தப்பித்து கொள்றதுக்கு உண்டான டிஃபென்சஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 9. ஓகேங்களா? இப்போ மூவிங் டு எந்தெந்த கான்ட்ராக்ட் எல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து செக்ஷன் 10ல கொடுத்துருக்காங்க. Contracts which can be specifically enforced. ஸோ இதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி 2018 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா தான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் அமெண்ட் ஆயிட்டு வருது. இப்போ 2018க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ங்கிறது ஒரு டிஸ்கிரிஷனரி பவர். கோர்ட்ஸ் வந்து நினைச்சா ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ரிலீஃப் கொடுக்கலாம், இல்லைன்னா டேமேஜஸ் கொடுக்கலாம்னு இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் தி கோர்ட்ஸ் வந்து டேமேஜஸ் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, ஸ்பெசிபிக் ரிலீஃபை யாருமே பெருசா கொடுக்கல. அப்படி இருக்கும்போது
எந்த ஒரு கான்ட்ராக்டோட சாங்சிட்டியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியாத பட்சத்தினாலும், அதே மாதிரி நிறைய வந்துட்டு மணி இன்வால்வ் ஆகிற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே டேமேஜஸ் மட்டுமே கிளைம் பண்ணிட்டு போயிடுறதுனால ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸோட நெசசிட்டியை கோர்ட்ஸ் வந்து ரியலைஸ் பண்றாங்க. அப்பதான் இந்த 2018 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. அந்த ஆக்ட்ல என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸை மேண்டேட்டரி பண்ணிடுறாங்க. ஜென்ரலா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸை கிராண்ட் பண்ணுங்க, அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸை வச்சுக்கோங்க. அந்த எக்ஸப்ஷன் கேட்டகரியில வந்தா மட்டும் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸை கோர்ட்ஸ் கிராண்ட் பண்ணாது. அது இல்லாத பட்சத்துல கோர்ட்ஸ் வந்து ஷுட் கிராண்ட் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ரிலீஃப் அப்படிங்கறத கொண்டு வர்றாங்க. சோ இதுதான் செக்ஷன் 10ல கொடுத்திருக்கு. செக்ஷன் 10ல ஜென்ரலா வந்து the specific performance of contract shall be enforced. அந்த ஷால்ங்கிற வேர்டு தான் இங்க மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 2018 அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கும் இதுக்கும் அந்த ஷால்ங்கிற வேர்டு தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செக்ஷன் 10 கீழே சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 11 clause 2, 14 and 16 அதை பார்த்து அதுக்கு உட்பட்டு நீங்க வந்து கோர்ட்ஸ் வந்துட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃபை கிராண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன் 10. ஸோ இதை நம்ம பார்க்கும் போதே நம்ம இப்ப 11, 14 and 16 பார்த்துடலாம். ஸோ இந்த 11, 14 and 16 இஸ் இன் அ வே an exception to செக்ஷன் 10. ஸோ செக்ஷன் 11ல என்ன கொடுத்துருக்காங்க, 11ங்கிறத நீங்க மைண்ட்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ட்ரஸ்ட் கான்ட்ராக்டை பத்தி பேசுறது தான் செக்ஷன் 11. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ரொம்ப ஜென்ரலா கொடுத்துருப்பான். இண்டிவிஜுவல்ஸ் எப்படி ஒரு கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ரைட் உண்டோ அதே மாதிரி ட்ரஸ்ட்டுக்கும் ட்ரஸ்டி மூலமா என்டர் பண்ண கான்ட்ராக்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண சொல்லி கோர்ட்ஸ்ல இன்ஸ்டிடியூட் பண்றதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் 1. ஒரு ட்ரஸ்டிக்கும் எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்கிற ரைட்டு ட்ரஸ்டிக்கும் உண்டு அப்படின்னு சொல்றது கிளாஸ் 1. இப்போ மூவிங் டு கிளாஸ் 2. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ட்ரஸ்டி வந்துட்டு தன்னுடைய பவரை எக்ஸஸா யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் பவர்ஸ் போய் இல்ல அந்த ட்ரஸ்டையே பிரீச் பண்ணி அந்த ட்ரஸ்டோட ஃபார்மேஷன் என்ன பர்பஸுக்கோ அந்த பர்பஸையே பிரீச் பண்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்டை என்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றத 11 clause 2. ஸோ இதைதான் பார்க்க சொல்றாங்க செக்ஷன் 10ல. இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்துட்டு ரிலீஃப் வந்து கோர்ட்ஸ் கிராண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா இந்த செக்ஷன் 10 and 11ல நம்ம பாக்குறது. இப்போ அதுக்கு அடுத்த எக்ஸெப்ஷனான செக்ஷன் 14 பாருங்க. இந்த செக்ஷன் 14ல இந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ஸை ஸ்பெசிபிக்லி என்ஃபோர்ஸபிள் பண்ணவே முடியாதுன்னு ஒரு 4 கைண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸை கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். இது என்னங்கிறது இந்த செக்ஷன் அண்ட் அடுத்த செக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்ததான் நம்ம இந்த செக்ஷன் 20 சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டா பார்த்துடலாம். செகண்ட், ஒரு கான்ட்ராக்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் டியூட்டியா இருக்கு, அதை கோர்ட்ஸ் வந்து கான்ஸ்டன்டா சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா அந்த கான்ட்ராக்டுக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு செக்ஷன் 14ல கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏக்கும் பிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அது என்ன கான்ட்ராக்ட்னு பாத்தீங்கன்னா, பி வந்துட்டு டெய்லியும் 10 pairs ஆஃப் ஷூஸ் கொடுக்கணும் ஏக்கு. இதுதான் வந்து கான்ட்ராக்ட். அதுக்கான மணியை வந்து ஏ கொடுத்துருவாரு. இதுதான் உங்களோட கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாளைக்கு பி வந்து ரெகுலரா டெய்லி 10 ஷூஸ் கொடுத்துட்றாரு ஏக்கு. ஆனா 11வது நாள்ல இருந்து கொடுக்காம விட்டுறாரு. இப்ப ஏன் வந்து இந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு கோர்ட்ஸுக்கு முன்னாடி வர்றாங்க அப்படின்னா, ஒருவேளை கோர்ட் வந்துட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் வந்துட்டு கிராண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து கான்ஸ்டன்டா இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு பாத்துக்க வேண்டிய கடமை கோர்ட்டுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு நாள்ல முடியற டியூட்டி இல்ல, இது டெய்லியும் கொடுக்கணும்னு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இது வந்து அன்னெசரி பர்டன் டு த கோர்ட்ஸ் அண்ட் இதை வந்து சூப்பர்வைஸ் பண்றதுங்கிறது பாசிபிளே கிடையாது. அதனால இந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரிலீஃபா ஸ்பெசிபிக் ரிலீஃப் கொடுக்க மாட்டாங்க, டேமேஜஸ் வேணா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது தான் இந்த செக்ஷன் 14 clause B-ல கொடுத்திருக்காங்க. இது மூலமா நம்ம இன்னொன்னும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஜென்ரலா ஒரு கோர்ட்ல வந்துட்டு ஒரு டிகிரி ஆயிடுச்சுன்னா அந்த கோர்ட்டோட பவர் அதோட அந்த கேஸ்ல முடிஞ்சிடும். ஆனா ஒரு சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்ல டிகிரி ஆனதுக்கு அப்புறமும் கூட கோர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்கு அந்த கேஸை ஓவர்லுக் பண்றதுக்கு. ஏன்னா அந்த ஸ்பெசிபிக் ரிலீஃபை கம்ப்ளீட்டா வந்துட்டு என்ஃபோர்ஸ்
யூட்டிலைஸ்ட் ஆகிற வரைக்கும் அந்த கோர்ட்டுக்கு அந்த கேஸ் முடிஞ்சதா அர்த்தம் இல்ல. சோ அதனாலதான் அந்த கிளாஸ் பில இவ்வளவு ஸ்பெசிஃபைடா இந்த மாதிரி கான்ட்ராக்டுக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் கொடுக்காதீங்கன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப மூவிங் டு கிளாஸ் சி. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு பர்சனல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டா இருந்துச்சு அப்படின்னா அதை கோர்ட்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு ஆர்டர் போட முடியாது அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் சி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிங்கரை வந்து நான் வந்து ஹையர் பண்ணியிருக்கேன் ஒரு பர்டிகுலர் டேல பாட்டு பாடுறதுக்கு. ஆனா அந்த பர்டிகுலர் டே அப்போ வந்துட்டு அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவர் பாடல. இப்ப நான் வந்து கோர்ட்ஸுக்கு போய் இல்ல அவர் கண்டிப்பா பாடிதான் ஆகணும்னு சூட் இன்ஸ்டிடியூட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இது ஒரு பர்சனல் குவாலிஃபிகேஷன். அவருக்கு விருப்பம் இல்லாம அவரை வந்துட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணி இதை நீங்க பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல முடியாது. இதேதான் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸுக்கும் பொருந்தும். ஒருத்தன் வந்துட்டு வேலையை விட்டு போறான் அப்படின்னா அது லீஸ்ட் அந்த பாண்ட் பீரியட் அதுவுமே வந்துட்டு இட்ஸ் நாட் லீகல். அவ்வளவுதான் என்னால கிளைம் பண்ண முடியுமே தவிர அவன் வேற எந்த கம்பெனிலையும் ஜாயின் பண்ண கூடாது அப்படின்னு எந்த விதமான கான்ட்ராக்டும் ஒரு வேலை எல்லா கம்பெனிஸும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டை வந்துட்டு அவங்களோட மெமராண்டம்ல போடுறது உண்டு. ஆனா அது லீகலா என்போர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா செக்ஷன் 14 clause C ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க. பர்சனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் கோர்ட்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணி கண்டிப்பா ஸ்பெசிஃபிக்கா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது 14 clause C. இப்ப 14 clause D. A contract which in its nature determinable. அதாவது டிட்டர்மினபிள் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா டெர்மினபிள்னு அர்த்தம். ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு ஒரு வரையறுக்க ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட் வந்துட்டு எய்தர் பார்ட்டிஸ் கேன் டிசால்வ் அட் எனி டைம். அவங்களோட வில்லுக்கு அவங்க எப்ப வேணா வந்துட்டு அதை வந்து டிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு கான்ட்ராக்டா இருந்து அதுல ஒரு டேர்ம்ஸை வந்து என்போர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு வரவே முடியாது. ஏன்னா அது எல்லாமே வந்து பார்ட்டிஸோட டிஸ்கிரிஷன்ல இருக்கு. அவங்க எப்ப வேணா அதை வாய்டபிள் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்ட் இருக்கிற போது அப்ப நீங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் கொடுக்காதீங்க அப்படிங்கறதான் 14 clause D. இப்ப மூவிங் டு செக்ஷன் 16. இந்தந்த பர்சன்ஸ்க்கு ஃபேவரா ஸ்பெசிபிக் ரிலீஃப் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 16. சோ செக்ஷன் 14ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தந்த கான்ட்ராக்ட்ஸ் இந்தந்த மாதிரியான கான்ட்ராக்ட் இருந்தா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது செக்ஷன் 14. செக்ஷன் 16ல இந்தந்த பர்சனுக்கு ஃபேவரா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றது செக்ஷன் 16. சோ இதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்டை என்போர்ஸ் பண்ண ஒரு பர்சனுக்கு அப்டெயின் பண்ண ஒரு பர்சனுக்கு ஃபேவரா ஸ்பெசிபிக் ரிலீஃப் கொடுக்க முடியாது. இது கிளாஸ் ஏ. கிளாஸ் பி, அந்த பர்டிகுலர் பர்சன்னாலதான் அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு அவர் தான் அந்த கான்ட்ராக்ட் பண்ணாம போனாரு. ஹீஸ் அ டிஃபால்ட்டிங் பார்ட்டி. அவர் அந்த கான்ட்ராக்ட பண்ண முடியாம போனாலோ இல்ல வந்துட்டு அவர் அந்த கான்ட்ராக்டோட எசென்ஷியல் டேர்ம்ஸை வந்துட்டு ஒபே பண்ணாம வைலேட் பண்ணியிருந்தாலோ இல்ல ஃப்ராடு கமிட் பண்ணியிருந்தாலோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு ஃபேவரா இந்த ரிலீஃப் கொடுக்க முடியாது. அதாவது அந்த கோர்ட்டுக்கு நீயே கிளீன் ஹேண்ட்ஸோட வரல, நீதான் தப்பு அந்த கான்ட்ராக்ட் படி. அப்படி இருக்கும்போது உனக்கு ஃபேவரா ஸ்பெசிபிக் ரிலீஃப் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் பி. செக்ஷன் 16 clause B. செக்ஷன் 16 clause C. இதுதான் நம்மளோட பிராக்டிஸ்ல ட்ரையல்ல நம்ம எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன். ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் டு பெர்ஃபார்ம் த கான்ட்ராக்ட். இப்போ நான் ஒரு பிளெயின்டிஃபா இருக்கேன் அப்படின்னா, ஒரு சேல் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணியிருக்கோம், அதுல நான் தான் பிளெயின்டிஃப். டிஃபெண்டன்ட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றதுக்கு வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல plaintiff ஆன நான் வந்து ப்ரூவ் பண்ணணும் that I am always ready and willing to execute my part of the contract. நான் என்னுடைய பார்ட்டை பண்றதுக்கு எப்பவுமே ரெடி அண்ட் வில்லிங்கா தான் இருக்கேன். ஆனா டிஃபெண்டன்ட் தான் முன் வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணணும். இதுல ஒரு இம்பார்ட்டன்டான சேஞ்ச் என்னன்னா, 2018 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அவர் அண்ட் ப்ரூவ்னு இருந்துச்சு. ஹூ ஃபெயில்ஸ் டு அவர் அண்ட் ப்ரூவ்னு இருக்கும். அதாவது ப்ளீடிங்ஸ்ல ஸ்பெசிபிக்கா ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் இருந்தேன் அப்படிங்கிற வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2018 அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இப்ப அந்த அவர்ங்கிற வேர்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் இருக்கு அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், ப்ளீடிங்ஸ்ல அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து கீழே கொடுத்திருக்கிற எக்ஸ்பிளனேஷன். சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெடினஸ் வில்லிங்னஸ்க்கு நான் வந்துட்டு பிளெயின்டிஃபா இருக்க நான் வந்து
போய் பணத்தையே டிஃபெண்டன்ட் கிட்ட கொடுத்திருந்தா மட்டுமா, இல்ல கோர்ட்ல டெபாசிட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நான் ரெடி அண்ட் வில்லிங்னஸா இருக்கேன் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு கிளாஸ் 1ல கொடுத்திருக்காங்க. அதாவது கோர்ட்ஸாவே கேட்டு டிஃபெண்டன்ட் கிட்ட நீங்க மீதி பணத்தை வந்துட்டு சப்மிட் பண்ணுங்க, இல்ல கோர்ட்ல வந்து டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு எந்த வித ஒரு டைரக்ஷனும் கொடுக்காத வரைக்கும் அது இருந்தா மட்டும்தான் ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதை ப்ரூவ் பண்றதுக்கு இது மட்டுமே வே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் எக்ஸ்பிளனேஷன் 1. எக்ஸ்பிளனேஷன் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் நான் ட்ரூ கன்ஸ்ட்ரக்ஷன்ல ப்ரூவ் பண்ணணும். plaintiff has to prove the readiness and willingness according to its true construction. இது என்ன ட்ரூ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ்ங்கிறது வந்து சும்மா வார்த்தையால, வெறும் வார்த்தையால நான் ரெடியாவும் இருக்கேன் வில்லிங்காவும் இருக்கேன்னு சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கான சப்ஸ்டாண்டிவ் டாக்குமெண்ட்ஸோ இல்ல அதுக்கான எவிடன்சஸையோ கொடுத்து நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் 2. இந்த ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ்ங்கிறது வந்துட்டு நான் கேஸ் இன்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பிளைன்டிஃப் வந்து ரெடியாவும் வில்லிங்காவும் இருக்கேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. பிஃபோர், அதாவது கான்ட்ராக்ட் என்டர் பண்ண டேட்ல இருந்து டில் த டிகிரி ஆஃப் த சூட் அண்ட் ஈவன் ஆஃப்டர்வர்ட்ஸ், அப்ப வரைக்குமே பிளைன்டிஃப் வந்து நான் ரெடி அண்ட் வில்லிங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 2. இப்போ நம்ம 13+2 பார்த்துட்டோம், 14 பார்த்துட்டோம், 16 பார்த்துட்டோம். ஸோ இதுல எல்லாத்துலயும் தான் எப்பப்பெல்லாம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ரிலீஃப் கிராண்ட் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம பார்க்காம விட்ட ஒரே இது சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்னங்கிறது. அதை மட்டும் பார்த்துட்டு ஐ திங்க் டைம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன? ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜென்ரலா ஒரு கான்ட்ராக்ட் ஏ அண்ட் பி என்டர் பண்றாங்கன்னா ஏ அண்ட் பி தான் அந்த கான்ட்ராக்டுக்கு பொறுப்பு. அவங்க தான் அந்த கான்ட்ராக்டை அவங்களுக்குள்ள என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிக்கணும். தேர்ட் பார்ட்டிஸை உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட்ங்கிற கான்செப்ட்லயும் நம்ம பார்ப்போம். அந்தந்த பார்ட்டிஸ் டு த கான்ட்ராக்ட் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஆனா அந்த பார்ட்டிஸ்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருந்து ஒருவேளை டிஃபால்ட்டிங் ஏதோ ஒரு பார்ட்டி வந்து தன்னோட பார்ட்டை பண்ணாத பட்சத்துல அந்த இன்னொரு பார்ட்டி, அதாவது அஃபெக்டட் பார்ட்டி வந்துட்டு இன்னொரு பர்சன் மூலமா, தேர்ட் பர்சனாவும் இருக்கலாம் இல்ல அவரோட ஓன் ஏஜென்டாவும் இருக்கலாம், அவங்கள வச்சு அந்த அன்பர்ஃபார்ம்டு பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அதாவது ஒரு பர்சன் பண்ண வேண்டிய விஷயத்த அவர் பண்ணாம போறாரு, அதனால அவருக்கு பதிலாக இன்னொரு பர்சனை வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணி நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுக்கிறேன். அதனாலதான் இதை வந்து சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. ஸோ இந்த எடுத்தோன்ன இப்ப ஏ வந்துட்டு அவரோட பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட பண்ணல அப்படின்னா, எடுத்தோன்ன பி வந்துட்டு சப்ஸ்டிடியூட்டட் பண்ணி வேற ஒரு பர்சனை வச்சு இந்த கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு பி வந்து ஒரு நோட்டீஸ் இன் ரைட்டிங் ஏக்கு கொடுக்கணும். அதாவது அஃபெக்டட் பார்ட்டி வந்து டிஃபால்ட்டிங் பார்ட்டிக்கு ஒரு நோட்டீஸ் இன் ரைட்டிங் 30 days ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். கொடுத்து இந்த மாதிரி உங்க சைடான பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் நீங்க பண்ணாம இருக்கீங்க, நீங்க முன் வந்து அந்த கான்ட்ராக்ட பண்ணுங்க, உங்க பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட என்ஃபோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணணும். பி வந்து அவங்க ஏக்கு வந்து கால் பண்ணணும். அப்படி கால் பண்ணியுமே வந்து நோட்டீஸ் கொடுத்து கால் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஏ வந்துட்டு முன் வந்து அந்த பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா மட்டும்தான் பி மஸ்ட் லுக் ஃபார் அன் அதர் ஆப்ஷன். அப்ப மட்டும்தான் பி கேன் கோ அண்ட் சப்ஸ்டிடியூட் அன் அதர் பர்சன் இன் பிளேஸ் ஆஃப் ஏ டு பெர்ஃபார்ம் திஸ் கான்ட்ராக்ட். இப்போ நான் வந்துட்டு இப்போ டிஃபால்ட்டிங் பார்ட்டி வந்து அப்போ அவ்வளவுதானா, டிஃபால்ட்டிங் பார்ட்டி வந்து தப்பிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. டிஃபால்ட்டிங் பார்ட்டி அதுக்கான எக்ஸ்பென்சஸ அஃபெக்டட் பார்ட்டிக்கு கொடுத்துடணும். ஸோ சிம்பிளி நான் டிஃபால்ட்டிங் பார்ட்டி வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அவர் பண்ணாம போறதுனால அஃபெக்டட் பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை வச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட பண்ணிட்டு அதுக்கான எக்ஸ்பென்சஸ டிஃபால்ட்டிங் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கிப்பாரு. ஸோ இதுதான் சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இதனால எந்த விதமான அடிஷனல் டேமேஜஸும் டிஃபால்ட்டிங் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. நான் சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கான எக்ஸ்பென்சஸையும் வாங்கிக்கலாம்,
அட் த சேம் டைம் காம்பன்சேஷன், நான் இந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் நடந்ததுக்கான காம்பன்சேஷனையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன் 20ல சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கீழே கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட நம்ம வந்துட்டு எந்தெந்த விதமான கான்ட்ராக்டை ஸ்பெசிபிக்லி என்ஃபோர்ஸ் பண்ணலாங்கிறத பார்த்துட்டோம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் பார்த்துட்டோம். இதுல ஏதாச்சும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாமே. மேக் திஸ் செஷன் லிட்டில் மோர் இன்டராக்டிவ். எனி அப்ரிஹென்ஷன்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் கெட் கிளாரிஃபைட். வேற டவுட் ஒன்றும் இல்லைன்னா தென் வி கேன் ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே சார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் செக்ஷன் 5 and 6. சார், செக்ஷன் 5 and 6க்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, செக்ஷன் 5 வந்துட்டு டைட்டில் பேஸ் பண்ணி ஒரு ஓனர் அப்படிங்கிற டைட்டிலோ இல்ல என்கிட்ட தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் இருக்கு, நான் தான் இது அந்த ப்ராப்பர்ட்டில இத்தனை வருஷமா பொசிஷன்ல இருந்தேன் அப்படிங்கிற டைட்டில வந்து முன்னிலைப்படுத்தி நான் ஒரு சூட் ஃபைல் பண்றேன் அப்படின்னா நான் வந்து செக்ஷன் 5 ஃபைல் பண்ணலாம். அதுக்கான ப்ரொசீஜர் வந்து சிபிசில எப்படி கொடுத்துருப்பாங்களோ அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் செக்ஷன் 5. ஆனா செக்ஷன் 6ல என்னன்னா அதுக்கான லிமிடேஷன் சொல்லிடுறேன். செக்ஷன் 5க்கான லிமிடேஷன் வந்து 12 years வரைக்கும். நான் ஒரு ஓனரா இருக்கேன், என்னோட ப்ராப்பர்ட்டில இருந்து என்ன இன்னொருத்தவங்க வந்துட்டு டிஸ்போசஸ் பண்ணிடுறாங்க, நான் வந்துட்டு 12 வருஷத்துக்குள்ள நான் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னு சொல்லி சூட் இன்ஸ்டிடியூட் பண்ணி ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதுதான் செக்ஷன் 5. ஆனா செக்ஷன் 6ல நான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரே கிடையாது, நான் டைட்டில பேஸ் பண்ணி நான் அதுல பொசிஷன்ல இருக்கேன், நான் தான் அதோட ஓனரு, அதெல்லாம் இல்ல. நான் இதுக்கு முன்னாடி இமீடியட் பொசிஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டில இருக்கேன். என்ன வந்துட்டு எம் பெர்மிஷன் இல்லாம இன்னொருத்தங்க என்ன இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து டிஸ்போசஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற போது எனக்கான ரிலீஃப் தான் இந்த செக்ஷன் 6. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் லேண்ட்லார்ட் டெனன்ட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 6 புரிஞ்சிடும். லேண்ட்லார்டு தான் ஓனர். அவர் நினைச்சாருன்னா செக்ஷன் எப்ப வேணா வந்துட்டு டெனண்ட்டை வந்து தூக்கி போட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் டியூ கோர்ஸ் ஆஃப் லாவை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப செக்ஷன் 6 கீழே டெனண்ட் ஒருவேளை லேண்ட்லார்ட் வந்து வெளியனுப்பிட்டாரு அப்படின்னா செக்ஷன் 6 கீழே அவர் வந்து 6 monthsக்குள்ள சூட் இன்ஸ்டிடியூட் பண்ணி அவர் வந்துட்டு ரிலீஃப் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ ஒரு செக்ஷன் 5 கீழே ட்ரூ ஓனர் எகெயின்ஸ்டா உங்களால ரிலீஃப் வாங்க முடியாது. ஓனருக்கு எகெயின்ஸ்டாவே ஓனரை விட ஒருத்தன் எந்த பர்சனுக்கு ஒரு பெட்டர் டைட்டில் இருக்க முடியும். ஸோ அவனுக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு ஒரு டைட்டில் பேஸ் பண்ணி செக்ஷன் 5 கீழே எந்த பர்சனாலும் ரிலீஃப் கிளைம் பண்ண முடியாது. ஒரு டெனன்ட் வந்து செக்ஷன் 5 கீழே கிளைம் பண்ண முடியாது. ஆனா அதே டெனன்ட் வந்து செக்ஷன் 6 கீழே ஓனருக்கு எகெயின்ஸ்டா இருந்தாலுமே செக்ஷன் 6 கீழே பொசிஷனை டெனன்ட் கூட வாங்கிக்கலாம். அவன் டெனண்டா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, இம்மீடியட் பொசிஷன்ல இருக்க ஒரு பர்சனா இருந்தா போதுமானது. ஸோ இதுதான் அந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அதே மாதிரி இதுக்கான லிமிடேஷன் பாத்தீங்கன்னா 6 monthsக்குள்ள ஃபைல் பண்ணணும். இது ஒரு சம்மரி சூட்டு, இது வந்து ஒரு ஆர்டினரி சூட் மாதிரி நடக்காது. இதுக்கு அப்பீலு ரிவ்யூ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். எஸ் சார், நீங்க இன்னொரு வண்டர்ஃபுல் கொஸ்டின் தான் இது. செக்ஷன் 5 கீழே கவர்மெண்ட் எகெயின்ஸ்டா ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாவும் செக்ஷன் 5 கீழே ஃபைல் பண்ணலாம். ஆனா செக்ஷன் 6 கீழே ஃபைல் பண்ண முடியாது. வேற யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னா கேன் ஐ ப்ரொசீட் வித் தி நெக்ஸ்ட் செக்ஷன்? ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் செக்ஷன் 12 பார்ட் பெர்ஃபார்மன்ஸ். ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தா ப்ளீஸ். ஸோ ஜென்ரலா ஒரு பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்டை மட்டும் என்ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு எந்த விதமான சூட்டும் ஃபைல் பண்ண முடியாது. ஆனா செக்ஷன் 12 கீழே சில சிச்சுவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ஸை மட்டும் பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணுங்க, ஒரு பார்ட்டை மட்டுமே ஸ்பெசிபிக்லி என்ஃபோர்ஸபிள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்ஸ்ல கேஸ் இன்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படிங்கறதான் செக்ஷன் 12. இப்போ ஒரு கான்ட்ராக்ட்ல 7 பார்ட்டா அந்த கான்ட்ராக்டை டிவைட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. 5 பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்டை பண்ண முடியற விஷயமா இருக்கு,
2 பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து அன்ஏபிள் டு பெர்ஃபார்மா இருக்கு. இந்த அன்ஏபிள் டு பெர்ஃபார்ம்ங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. ஏ இஸ் அன்ஏபிள் டு பெர்ஃபார்ம் த கான்ட்ராக்ட்னா ஏக்கு வந்து பண்ண விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. இட் குட் பி ஆக்ட் ஆஃப் காடா இருக்கலாம், இல்ல வேற சில சிச்சுவேஷன். அவரு ஃபால்ட் கிடையாது, ஆனா அவர்னால அதை பண்ண முடியல. ஹி இஸ் அன்ஏபிள் டு பெர்ஃபார்ம். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த 5 பார்ட் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு மீதி அந்த பெர்ஃபார்ம் பண்ண முடியாத 2 பார்ட்டுக்கு மணி காம்பன்சேஷன் மூலமா ஈடு கட்டிக்கலாம் அப்படின்னா அப்ப வந்து அந்த 5 பார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி கோர்ட்ஸ்ல கேட்கலாம். இதுதான் வந்துட்டு கிளாஸ் 2ல கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம படிக்கும் போது நம்ம கன்ஃபியூஷன் இல்லாம படிக்கணும்னா, நான் ஒரு டேப்லர் காலம் வச்சிருக்கேன். நான் அதை வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்பெர்ஃபார்ம்டு கான்ட்ராக்ட் வந்துட்டு போர்ஷன் பேஸ்ல அதை 2ஆ டிவைட் பண்றாங்க. அன்பெர்ஃபார்ம்டு பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து சின்ன போர்ஷனா இருந்துச்சு. அதாவது 5 போர்ஷன் வந்து பண்ண முடியுது, 2 போர்ஷன் பண்ண முடியல அப்படின்னா அப்ப இந்த கிளாஸ் 2 வரும். அப்ப நீங்க மணி கொடுத்து எய்தர் பார்ட்டி டிஃபால்டிங் பார்ட்டியா இருக்கலாம், இல்ல அதர் பார்ட்டியாவும் இருக்கலாம். யாரு வேணாலும் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு அந்த பண்ணக்கூடிய பார்ட்டையாச்சும் பண்ணுங்க, மீதிய வந்துட்டு நாங்க மணி கன்சிடரேஷன் மூலமா ஈடு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எய்தர் பார்ட்டி வந்துட்டு சூட் இன்ஸ்டிடியூட் பண்ணலாம். இது வந்துட்டு போர்ஷன் வந்து சின்ன போர்ஷனா இருக்கும் போது, ஸ்மால் போர்ஷன் அன்பெர்ஃபார்ம்டு பார்ட்டா இருந்தா. ஆனா அதே இது அன்பெர்ஃபார்ம்டு பார்ட் வந்துட்டு லார்ஜர் போர்ஷனா இருக்கு, 5 பார்ட் பண்ண முடியல, 2 பார்ட் தான் பண்ண முடியுது அப்படின்னு இருக்கும் போது 2 ரூலா அதை டிவைட் பண்றாங்க. ஒண்ணு, அந்த அன்ஏபிள் டு பெர்ஃபார்ம் த கான்ட்ராக்ட் இருக்கிற அந்த பார்ட்டி வந்துட்டு மணி கன்சிடரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாரு, பணத்தால அதை வந்துட்டு ஈடு கட்டிக்கலாங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அப்ப அதர் பார்ட்டி டிஃபால்டிங் பார்ட்டிக்கு இந்த சிச்சுவேஷன்ல, அதாவது லார்ஜர் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்கிற சிச்சுவேஷன்ல டிஃபால்டிங் பார்ட்டி பண்ண முடியாத பார்ட்டிக்கு சூட் இன்ஸ்டிடியூட் பண்றதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அதர் பார்ட்டி, அதாவது அக்ரீவ்டு பார்ட்டிக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. அந்த அக்ரீட் பார்ட்டியை வந்து ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு இதுல கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, மணி கன்சிடரேஷனுக்கு அட்மிட் பண்ணிக்கிட்டா எப்படி டிஃபால்டிங் பார்ட்டி, மணி கன்சிடரேஷனுக்கு டிஃபால்டிங் பார்ட்டி அட்மிட் பண்ணலைனா எப்படின்னு 2ஆ டிவைட் பண்றாங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் மணி கன்சிடரேஷன் கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அக்ரீவ்டு பார்ட்டி வந்துட்டு சூட் ஃபைல் பண்ணலாம். அவருக்கு ஃபேவரபிளா அந்த ரிமைனிங் போர்ஷன், பண்ணக்கூடிய போர்ஷனை வந்துட்டு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு கோர்ட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க ரெடியூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கோர்ட்ஸ் வந்துட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனா அதே இது மணி கன்சிடரேஷனுக்கு டிஃபால்டிங் பார்ட்டி அட்மிட்டே பண்ணல, ஆனா அக்ரீவ் பார்ட்டிக்கு இந்த கான்ட்ராக்ட கண்டிப்பா என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னா அப்போ அவர் முழு பணத்தையும் கொடுத்து கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சோ இதுதான் இந்த 2 சிச்சுவேஷன். இந்த 2 சிச்சுவேஷன்லயுமே ஒன்ஸ் நீங்க வந்துட்டு பிளெயின்டிஃப் வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு, லார்ஜ் போர்ஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட் வந்துட்டு பண்ண முடியலனாலுமே நான் இந்த மாதிரி மணி கன்சிடரேஷன் கொடுத்தோ இல்ல கொடுக்காமலையோ நான் வந்துட்டு பார்ட் பெர்ஃபார்மன்ஸை அட்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா அவரு எந்த விதமான காம்பன்சேஷனோ இல்ல அந்த பர்டிகுலர் பார்ட்டை பண்ண முடியாம போன பர்டிகுலர் பார்ட்டை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி வேற ஒரு கேஸோ இன்ஸ்டிடியூட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 12ஓட கிரக்ஸ். நான் கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், இன்னொரு தடவை சொல்லணும்னாலும் நான் சொல்றேன். செக்ஷன் 12க்கு கீழே பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்டர் ஜென்ரலா பண்ண சொல்லி கேட்கவே முடியாது. ஆனா சில சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்டுக்கும் கோர்ட்ஸ் அலோ பண்றாங்க. அதை வந்துட்டு நம்ம 2ஆ டிவைட் பண்றோம். ஒண்ணு வந்துட்டு ஸ்மால் போர்ஷன் பண்ண முடியாம இருக்கு, லார்ஜ் போர்ஷன் பண்ண முடியாம இருக்கு. ஒருவேளை ஸ்மால் போர்ஷன் பண்ண முடியாத பட்சத்துல மணி கன்சிடரேஷன் கொடுத்து காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 பார்ட்டியும் முடிவு பண்ணாங்கன்னா எய்தர் பார்ட்டி கோர்ட்டுக்கு போய் கேஸ் இன்ஸ்டிடியூட் பண்ணி ஸ்பெசிபிக் ரிலீஃப் வந்துட்டு கேட்கலாம்.
மீதி அந்த பண்ண முடியாத போர்ஷனுக்கு மணியால காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம். ஆனா அதே இது அது லார்ஜ் போர்ஷனா இருந்துச்சு அப்படின்னா அதுல 2ஆ டிவைட் பண்றாங்க. ஒன்னு டிஃபால்டிங் பார்ட்டி மணி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு சிச்சுவேஷன், இன்னொன்னு டிஃபால்டிங் பார்ட்டி மணி அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறது இன்னொரு சிச்சுவேஷன். அப்படி இருக்கும் போது மணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் வந்துட்டு அக்ரீவ்டு பார்ட்டி மட்டுமே, டிஃபால்டிங் பார்ட்டி இது கீழே கேஸ் ஃபைல் பண்ணவே முடியாது. அக்ரீவ்டு பார்ட்டி கேஸ் ஃபைல் பண்ணி அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் விச் கேன் பி பெர்ஃபார்ம்ட் அதை மட்டும் ஸ்பெசிபிக் ரிலீஃபா வாங்கிட்டு மீதிக்கு மணி கன்சிடரேஷன் கொடுத்துக்கலாம். ஒருவேளை டிஃபால்டிங் பார்ட்டி மணி காம்பன்சேஷனுக்கு அட்மிட்டே பண்ணல அப்படின்னா மொத்தமா வந்துட்டு பே பண்ணி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ரிலீஃபை வந்துட்டு அக்ரீவ்டு பார்ட்டி வாங்கிக்கலாம். இது ரெண்டுலையுமே வந்துட்டு ஒன்ஸ் வந்து பார்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடிஷ்னலா எந்த டிஃபால்டிங் பார்ட்டி கிட்ட நீங்க பண்ணாம போனனால எனக்கு லாஸ் ஏற்பட்டுருச்சுன்னு எந்த விதமான காம்பன்சேஷனும் கேட்க முடியாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது அன்ஏபிள் டு பெர்ஃபார்ம்ங்கிறது அந்த பர்சனோட ஃபால்ட்னால இல்ல, வேறு சில காரணத்தினால அந்த டிஃபால்டிங் பார்ட்டினால இது பண்ண முடியாத காரணத்தினாலதான் இந்த செக்ஷன்ல அவருக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் செக்ஷன் 12. இதுக்கு கீழே ஒரு கிளாஸ் 4ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அதுல 2 பார்ட் இருக்கு, ஒரு பார்ட்டும் இன்னொரு பார்ட்டும் டிவிசிபிள் பார்ட்டா இருக்கு அப்படின்னா ஒரு பார்ட்டை மட்டும் என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது கிளாஸ் 4ல கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் சப்ஸ்டிடியூட் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். யாருக்காச்சும் ஏதாச்சும் இதுல டவுட் இருக்குங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்துட்டு செக்ஷன் 18. ஸோ செக்ஷன் 18ல நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் எக்ஸப்ட் வித் வேரியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலா ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பிளெயின்டிஃபா இருக்கட்டும் சரி, டிஃபரெண்டா இருக்கட்டும் சரி, எந்த விதமான வேரியேஷன்ஸும் அந்த கான்ட்ராக்ட்ல மேக் பண்ண கூடாது, எந்த விதமான வேரியேஷனும் அந்த கான்ட்ராக்ட்ல செய்யக்கூடாது. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல டிஃபரெண்ட் ஒரு வேரியேஷனே பண்ணியிருந்தாலுமே, ஒரு மாற்றத்தை அந்த கான்ட்ராக்ட்ல பண்ணியிருந்தாலுமே இந்த சிச்சுவேஷன்ல மட்டும் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸை கிராண்ட் பண்ணலாம்னு சொல்லி சில சிச்சுவேஷன்ஸை செக்ஷன் 18 கீழே கொடுத்திருக்காங்க. அது என்னங்கிறது 1 by 1 பார்த்திடலாம். ஸோ 18A என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ராடோ இல்ல மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் இல்லைன்னா மிஸ்ரெப்ரசன்டேஷன் அந்த பார்ட்டிஸ்க்கு நடுவுல நடந்திருக்கு. அவங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா அந்த கான்ட்ராக்டர் ரிட்டர்ன்ல எழுதும் போது வேற மாதிரி எழுதிட்டாங்க. அப்படிங்கும் போது டிஃபரெண்ட் வந்து அந்த கான்ட்ராக்ட்ல வேரியேஷன்ஸ் மேக் பண்ணாலுமே ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கிராண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதான் 18A. 18B ரெண்டு பிளெயின்டிஃபும் டிஃபரெண்ட்டும் ரிட்டர்ன் கான்ட்ராக்டுக்கு வந்திருந்தாலுமே அவங்க என்ன பர்பஸ்க்காக என்ன ரிசல்ட் வேணும்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் எழுதினாங்களோ அது அந்த ரிசல்ட்டை கொடுக்காத மாதிரி அந்த கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரிசல்ட் தான் வேணுங்கிறக்காக A and B பிளெயின்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட் ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருக்காங்க. பட் அதோட டேர்ம்ஸ் வச்சு பார்க்கும் போது அந்த ரிசல்ட்டை கொடுக்காது அப்படிங்கும் போது டிஃபெண்டன்ட் கேன் செட் அப் வேரியேஷன். இதுதான் கிளாஸ் B. கிளாஸ் Cல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 பார்ட்டிஸுமே அக்ரி பண்ணி எக்ஸிகியூஷன் ஆஃப் த கான்ட்ராக்டுக்கு அப்புறம் ஒரு வேரியேஷன் மேக் பண்றாங்கன்னா அப்போ வேரியேஷன்ஸ் டிஃபெண்டன்ட் மேக் பண்ணியிருந்தாலுமே ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கிராண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 18. ஸோ இதோட நம்ம ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸோட லாஸ்ட் அடுத்த காம்பன்சேஷன் போர்ஷனுக்கு வந்துடுறோம். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடுறோம்னா ஒன்லி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் ஆர்டரான்னு கேட்டா கிடையாது. அது அந்த பிரீச்சுக்காக நம்ம காம்பன்சேஷனும் கேட்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 21. ஸோ நான் வந்துட்டு ஸ்பெசிபிக் அதாவது நான் ஐ எம் அ பிளெயின்டிஃப், ஒரு சேல் அக்ரிமெண்ட் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை டிஃபெண்டன்ட் வந்து எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்துட்டு கேஸ் போட்டிருக்கேன். எனக்கு வந்து கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ரிலீஃப் கொடுத்தது போக இத்தனை வருஷமா அவர் எனக்கு கொடுக்காம போனனால எனக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நான் காம்பன்சேஷனும் இன் அடிஷன் கேட்கலாம் அப்படிங்கறது தான் இந்த செக்ஷன் 21ல கொடுத்திருக்காங்க. அது எப்பப்பெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா if in any such sort the court decides இது இல்லாம அடிஷனா கொடுக்கலாம், அது இல்லாம கோர்ட் வந்துட்டு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கேஸ்ல வந்து கொடுக்க முடியாது,
ஆனா இந்த கேஸ்ல ஒரு பிரீச் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பிளெயின்டிஃப்க்கு வந்துட்டு பிரீச்சுக்காக காம்பன்சேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு கிளாஸ் 2ல கொடுத்திருக்காங்க. கிளாஸ் 3ல என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த கேஸ்ல வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ரிலீஃபே கொடுத்துடலாம். ஆனாலுமே இந்த பிரீச்சோட இழப்பை வந்துட்டு ஈடுகட்ட முடியாது. இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட மட்டும் இந்த ரிலீஃபை மட்டும் கொடுத்து ஈடுகட்ட முடியாதுங்கிற பட்சத்துல அப்போ காம்பன்சேஷனும் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றாங்கன்னா, காம்பன்சேஷனை அடிஷனா வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே வந்துட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப்ங்கிற ரிலீஃபை கொடுக்கலினாலுமே காம்பன்சேஷன் கேட்கலாம். இல்ல ஸ்பெசிபிக் ரிலீஃபை கொடுத்ததுக்கு அப்புறமும் அது அடிக்குவேட்டா இல்லாத பட்சத்துல காம்பன்சேஷன் கேட்கலாம். இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கறது வந்துட்டு செக்ஷன் 73 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற பிரின்சிபல்ஸை வகுத்திருக்காங்க. அதுபடி நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிளாஸ் 4. இப்ப கிளாஸ் 5ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த காம்பன்சேஷன்ங்கிறது ஜென்ரலா கோர்ட்ஸாவே வந்துட்டு அவங்களாவே கொடுத்துடலாமான்னு கேட்டா கிடையாது. பிளெயின்டிஃப் வந்துட்டு தன்னோட பிளெயின்ட்ல ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்கணும், காம்பன்சேஷன் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கொடுக்காத பட்சத்துல கோர்ட்ஸ் கொடுக்க கூடாது. ஆனா பிளெயின்டிஃப் வந்துட்டு இது எப்ப வேணாலும் அமெண்ட்மெண்ட் மூலமா, ஒரு வேலை முன்னாடி கேட்காம போயிட்டாலும் எப்ப வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணி காம்பன்சேஷன் கேட்டுக்கலாம். சோ இதுதான் வந்து செக்ஷன் 21. 21 படிக்கும் போதே 24க்கு போய்க்கோங்க. 24ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கோம். அந்த சூட் வந்து டிஸ்மிஸ் ஆயிருது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷா பிளெயின்டிஃப் வந்து இன்னொரு சூட் போட்டு இப்ப எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமான்னு கேட்டா கேட்க முடியாது. அந்த சூட்லயே காம்பன்சேஷனை கேட்டிருக்கணும். ஒருவேளை அவர் தவறிட்டாரு, அந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் சூட் டு கிளைம் காம்பன்சேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 24. நெக்ஸ்ட் செக்ஷன் 22. இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃபை தவிர வேற என்னென்ன ரிலீஃப்ஸ் எல்லாம் அடிஷனலா கேட்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன் 22. சோ இதுக்கு கீழே என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்பெசிபிக் ரிலீஃப் போக பொசஷனை கொடுக்க சொல்லி கேட்கலாம். ஏதாச்சும் அந்த ப்ராப்பர்ட்டில பார்ட்டிஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னா பார்ட்டிஷன் கேட்கலாம். இல்ல டெபாசிட் பண்ண மணியை வந்துட்டு ரீஃபண்ட் பண்ண சொல்லி கேட்கலாம். சோ இதெல்லாம் இன் அடிஷன் டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்கலாம் அப்படிங்கிறது கிளாஸ் ஏ. கிளாஸ் பில என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த பர்சனுக்கு பிளெயின்டிஃப் வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் கோர்ட் கிராண்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல டெபாசிட் பண்ண ஏர்னஸ்ட் மணியை ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படிங்கறத கேட்கலாம். சேம் முன்னாடி 21ல சொன்ன மாதிரியே தான் இதுலயும் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரிலீஃப்ஸ் எல்லாமே வந்து பிளெயின்ட்ல ஸ்பெசிபிக்கா ப்ளீடு பண்ணி இருக்கணும். அப்படி ஒருவேளை பிளெயின்டிஃப் கேட்கல அப்படின்னா எனி டைம் ஹி கேன் அமெண்ட் த பிளெயின்ட் அண்ட் ஆஸ்க் ஃபார் திஸ் ரிலீஃப். அப்படி எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ணாம ரிலீஃப் கேட்காம விட்டுட்டாரு அப்படின்னா அப்போ இதுக்கு கீழே எந்த ஒரு ரிலீஃபும் பிளெயின்டிஃப்க்கு கிடைக்காது. இந்த ரிலீஃப் போகவும் அவர் காம்பன்சேஷனும் கேட்கலாம். சோ இதுதான் வந்து செக்ஷன் 22. மூவிங் டு செக்ஷன் 23. இப்போ வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட்லயே வந்து எழுதியிருக்கும், இந்த கான்ட்ராக்ட்ல ஏதோ ஒரு பார்ட்டி வந்து பண்ண முடியல, பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா இவ்வளோ டேமேஜஸ் வந்து பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்ட்ல எழுதி இருக்குன்னு வைங்க. ஜஸ்ட் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மணி கன்சிடரேஷன் கொடுத்து அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணாம கூட விட்டுக்கலாம், பிரீச் இருந்தா மணி கன்சிடரேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு கான்ட்ராக்ட்ல எழுதி இருந்தாலுமே கோர்ட்ஸ் வந்துட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் வந்து கிராண்ட் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஜென்ரலா எல்லா கான்ட்ராக்ட்லயும் பயமுறுத்துறதுக்காக, ஒரு த்ரெட்டனிங்காக இந்த கான்ட்ராக்ட நீங்க பண்ணல அப்படின்னா இவ்வளோ 1 lakh 2 lakhs வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ் இருக்கக்கூடும். ஆனா அதுக்கோட பர்பஸ் வந்துட்டு இதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்தை, ஒரு த்ரெட்டனிங்கா தான் அந்த டேர்ம்ஸ் இருக்குமே தவிர இதை என்ஃபோர்ஸ் பண்ணலைன்னா பரவாயில்ல காசு கொடுத்துக்கலாம்ங்கிற மாதிரி இருக்காது. சோ அந்த இன்டென்ஷனை பார்த்து கோர்ட்ஸ் வந்து அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்தா கூட, டேமேஜஸ் எழுதியிருந்தா கூட ஸ்பெசிபிக் ரிலீஃப் கொடுக்கலாம்னு சொல்றது செக்ஷன் 23. செக்ஷன் 25. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இப்ப நம்ம முன்னாடி பார்த்த எல்லா செக்ஷன்ஸுமே அவார்ட்ஸுக்கும் பொருந்தும். டிகிரிக்கு மட்டும் இல்ல, அவார்ட்ஸ், அதாவது ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்டுக்கு உட்படாம இருக்கிற அவார்ட்ஸ் எதுவா இருந்தாலும் அதுக்கு கீழேயும்
இந்த அதுக்கு அந்த டிகிரியை என்ஃபோர்ஸ் பண்ணுங்க, அந்த ஒரு அவார்டை என்ஃபோர்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபியூனல் அவார்ட்ஸ் அதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு கூட நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே நம்ம கேஸ் இன்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன் 25. இதுல நான் விட்ட செக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 20A, B and C. சோ இது மூணுமே எதை பத்தி பேசுதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை பத்தி பேசுது. சோ இதை நம்ம படிக்கும் போது ஷெட்யூல் 1 பார்க்கணும். அதுல சில ஒரு 5 செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ், வாட்டர், சானிடேஷன், அந்த மாதிரி ஒரு 5 செக்டார்ஸ் இருக்கும். இப்போ அந்த 5 செக்டார்ஸு கீழே அது பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா ஜென்ரலா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன் 20A. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இப்ப நம்ம நிறைய பக்கம் பாக்குறோம், ஹவுசிங் சைட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் அவங்க ஒழுங்கா பண்ணலன்னு வைங்க, இன்ஜெக்ஷனை வாங்கிட்டோம்னா அதை நம்பி வீடு வாங்கினவங்க எல்லாத்தோட இதுவும் பாதிக்கும். சோ அதனால இந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ஸுக்கு எகெயின்ஸ்டா இன்ஜெக்ஷன்ஸ் கிராண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கறதா இந்த 20A. இதுக்கான ஸ்பெஷல் கோட்ஸும் வந்துட்டு இந்த ஷெட்யூல் 1ங்கிறது இந்த 5 மட்டும்தானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. எதெல்லாம் இந்த 20A கீழே வரும் அப்படிங்கறத சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு அவங்க டைம் டு டைம் பார்லிமெண்ட்ல வந்துட்டு பில் பாஸ் பண்ணி டிசைட் பண்ணிப்பாங்க. 20B இதுக்காக சிவில் கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க. இதுக்குன்னே தனி ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கு. இதை வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டோட கன்சல்டேஷன் மூலமா ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடான கேசஸை பாக்குறதுக்கு ஒரு கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கறத 20Bல கொடுத்துருக்காங்க. 20Cல இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அதை வந்துட்டு 12 monthsக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒருவேளை 12 monthsக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியாத பட்சத்துல இன்னொரு அடிஷனல் 6 monthsக்குள்ள இந்த கேசஸ கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கறத 20(C)ல கொடுத்திருக்காங்க. சோ இதோட சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ரிலீஃபையும் நம்ம பார்த்துட்டோம். பார்ட் 1 சாப்டர் 1 and 2 வந்துட்டு நம்ம பார்ட் 2ல வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுல வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. we'll wind up with this. இதுவரை அட்வொகேட் கவிப்பிரியாவுடைய டீடைல்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் இந்த அளவுக்கு ஷீ இஸ் வெல் வெர்ஸ்ட் இன் திஸ் சப்ஜெக்ட். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக ரொம்ப நாலேஜாக சொன்னாங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷீ இஸ் நாட் ஓன்லி லாயர் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஹேண்ட்லிங் கிளாஸஸ். நிறைய அகாடமியில் அவங்க வந்து கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸஸ் ஃபார் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ் ஃபார் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமினேஷன்ஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த கிளாஸ் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். உங்கள் எல்லாத்துக்கும் அது ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அபெக்ஸ் லா அகாடமியுடைய சேவை வழக்கறிஞர்கள் சமுதாயத்திற்கு மீண்டும் தொடரும். அடுத்த வாரம் ஒரு நல்ல ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டாபிக்குடன் ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கருடன் மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.